கேள்வி கேட்கிறேன். எல்லா நிகழ்வுகளிலும் நான் கேட்கிற ஒரு கேள்வி, அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் அதனுடைய மகத்துவம், அதனுடைய உயர்வு, அதனுடைய கண்ணியம், அது சொல்லுகிற வார்த்தைகளுடைய உண்மை இங்கிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சத்தியமான வேதம் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. லா யாதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பி, அதனுடைய முன்னாலோ பின்னாலோ அசத்தியம் நுழையாத, மாற்றப்படாத, யாருடைய கையாடலும் இல்லாத, அன்று இறங்கியதை போன்றோ இன்று வரைக்கும் ஒரு எழுத்தில் கூட மாற்றம் இல்லாத மிக தூய்மையான ஒரு வேதம் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது குர்ஆனை தவிர வேறொன்று இருக்க முடியாது என்று சொல்லி இங்கிருக்கிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் உறுதியாக மார்பு தட்டி சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் மூலப்பிரதியோடு பாதுகாக்கப்படுகிற ஒரு வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். இந்த உலகத்தில் மனித கையாடல்களுக்கு உட்பட்ட வேதம், மனித கையாடல்களுக்கு உட்படாத வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், இதை நாங்களே பாதுகாப்போம் என்று அர்ஷுடைய ரஹ்மான், ஏழு வானங்களை தாண்டி இருக்கிற அல்லாஹ், இந்த பூமியில் அத்தனையினுடைய சொந்தக்காரனாக இருக்கிற அல்லாஹ் இந்த குர்ஆனை பொறுப்பேற்றிருக்கிறான். இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய வார்த்தைகள். இந்த குர்ஆன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அல்லாஹ் இந்த பூமியில் மனிதனை நோக்கி பேசுகிற தன்னுடைய வாழ்க்கை குர்ஆன். அல் குர்ஆன் இறங்கிய சமுதாயம், அல் குர்ஆன் இறங்கிய சமுதாயம் என்னையும் உங்களையும் விட நாகரிக வீழ்ச்சியில் இருந்த ஒரு சமுதாயம், வாழ்க்கையின் அத்தனை நிலைமைகளிலும் அல்லாஹ்வையும் மறந்து வாழ்ந்த ஒரு சமுதாயம், அடிப்படை பண்பாடுகளற்ற ஒரு சமுதாயம், ஒழுக்க விழுமியத்தில் வீழ்ச்சியில் இருந்த ஒரு சமுதாயம், விபச்சாரம், மது பாவனை, இன்னொரு பாவங்கள் எல்லாம் தலைவிரித்தாடிய ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தின் மத்தியில் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தஆலா அருள்மறை வசனங்களை இறக்குகிறான். சுமார் 13 ஆண்டுகள் மக்காவினுடைய காலப்பகுதியில் உள்ளங்களோடு போராடுகிற, உள்ளங்களை பண்படுத்துகிற முயற்சியை குர்ஆன் செய்கிறது. அந்த முயற்சி ஒரு சாதாரணமான முயற்சி அல்ல. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல் குர்ஆனை நேசிக்கிற, அல் குர்ஆனை நம்பி இருக்கிற நானும் நீங்களும் இழந்திருக்கிற ஒரு முயற்சி என்ன தெரியுமா? உள்ளங்கள் பண்படாத ஒரு நிலையில் குர்ஆனை அணுகிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சுமார் 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்துவமான ஒரு மனிதராக மக்கா நகரத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உள்ளங்களில் கண்ணீர் என்று இறங்குகின்றன. அல் காரிஅத்து மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ, தட்டக்கூடியது, தட்டக்கூடியது என்றால் எது, தட்டக்கூடியது என்றால் உமக்கு அறிவித்தது எது, அதுதான் இது என்று சொல்லி மனிதர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையாக, ஒவ்வொரு சொல்லாக மறுமையை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, ஈமானை பற்றி மிக தெளிவாக பேசுகிறது குர்ஆன். முதல் 13 ஆண்டுகள் உள்ளங்களோடு போராடுகிறது. மெல்ல மெல்ல கரை படிந்திருந்த உள்ளங்களை தூய்மைப்படுத்துகிறது. நீங்கள் வாருங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள். இந்த உலகத்தில் படைத்திருக்கிற படைப்பினங்களை விட படைப்பாளன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த படைப்பாளன் சாதாரணமான படைப்பாளன் அல்ல. இந்த உலகத்தில் உங்களுடைய கைகளால் செய்துவிட்டு நீங்கள் வணங்குகிற படைப்பாளர்களை போன்றவன் அல்ல அவன். அவன் சக்தி மிக்கவன், அவன் கேட்பவன், அவன் பார்ப்பவன், சகலவற்றின் மீது ஆற்றல் மிக்கவன் என்கிற ஈமானிய உணர்வை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளங்களில் ஆழ பதிக்கிறது அல் குர்ஆன். மிக பெரும் புரட்சி. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த சமுதாயம் இந்த பூமியில் நீங்கள் எல்லாம் நரகினுடைய விளிம்பில் இருந்தீர்கள் என்று குர்ஆன் வர்ணித்ததோ அதே சமுதாயம் தான் இந்த உலகத்தில் வானில் மின்னுகிற நட்சத்திரங்களை போன்று ஒளி விளக்குகளாக மிக பெரும் புரட்சியை இந்த பூமியில் செய்தார்கள். அதற்கு அடிப்படை காரணமாய் குர்ஆன் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிற தகவல்கள், உங்களிடத்தில் நான் கேட்க வருகிற கேள்விக்கான பீடிகைகள். அந்த சமுதாயம் அல் குர்ஆனிய வசனங்களை ஒவ்வொன்றாக நேசித்தார்கள், ஒவ்வொன்றாக சுவாசித்தார்கள், வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அமல் நடத்த வேண்டும் என்று நினைத்தார்கள்.